சாதனை இணைஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலமில் தான் இருக்கிறோம். சேலமில் பார்த்தீங்க அப்படின்னா வேலிவி நிறுவனத்தோட டீலரான ஜிதிஷா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஷோரூமுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஆட்டோவை இங்கே சேலமில் ஊத்துமலை அப்படிங்கிற மலையில் தான் வந்து நம்ம கிரேடபிலிட்டி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம கூட ப்ரோ இருக்காங்க. ப்ரோட்ட தான் வாகனம் சம்மந்தமான சந்தேகங்களையும் அதே மாதிரி இந்த நிறுவனம் சம்மந்தமான சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம் சார். என் நேம் பார்த்தீங்கன்னா மனோஜ்குமார். நான் இந்த ஜிதிஷா என்டர்பிரைஸில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃபைன். நம்ம ஷோரூம் எங்கே இருக்குது? அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து சேலம் வந்து ஜிதிஷா என்டர்பிரைஸ். இது ஷோரூம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சீலம்டி பைபாஸ், அதாவது சென்னை பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் திவ்யா தேட்டர்னு கேட்டாலே அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஷோரூம் இருக்குது. அப்படி இல்லைன்னா டாடா டச் பக்கத்துலேயே நம்ம ஷோரூம் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும்னா. ஓகே ஃபைன். ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years இருக்கும். 1.5 years இருக்கும். ஓகே. இது வரைக்கும் எத்தனை வண்டி கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 வெஹிக்கிள் அந்த சம்திங் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. தருமபுரியில், அது இல்லாமல் அதர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஃபைன். நீங்கள் சேலம் சரௌண்டிங்கில் ஷோரூம் மட்டும் இல்லாமல் சர்வீஸும் நீங்கள் பண்ணுறீங்க கரெக்டாக? சர்வீஸும் மேக்ஸிமம் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு. ஓகே. இவி 3-wheeler வந்து நம்ம 3-wheeler சர்வீஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பாடி பார்ட்ஸும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. அதுவும் நம்ம வேணால் ஹோல்சேலாக கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே. ஸ்பேர்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஓகே ஃபைன். எந்தெந்த மாதிரியான ஆட்டோவெல்லாம் நீங்கள் ஈவியை கன்வெர்ட் பண்ணுறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா அவே பார்த்தீங்கன்னா 2006 மேலே இன்சூரன்ஸ் செப்சி பர்மிட் இது எல்லாமே கரண்டில் இருக்கணும். அப்படி இருந்துச்சு நம்ம வந்து நம்ம ஈவியை கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து BS6 வரையிலும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். லேட்டஸ்ட் வைக்கிறவர்களும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா LPG, பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஈவியை கன்வர்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்னென்ன ரேஞ்ச் இருக்குது, வேரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ரேஞ்ச் இருக்குது உங்களுக்கு. வந்து 100, 150, 200 சொல்லிட்டு. இது உங்களுக்கு 100னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 AH. இதே உங்களுக்கு 150னா 150 AH. இதே உங்களுக்கு 200னா 230 AH வரையும் உங்களுக்கு பேட்டரி வந்து வேரியன்ட் இருக்குது உங்களுக்கு. இதுக்கு RTO அப்ரூவல் இருக்கா? இது RTO அப்ரூவ் இருக்குது. நம்ம RTOவில் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி தரோம் உங்களுக்கு தரோம். அதனால் உங்களுக்கு எந்த லீகல் ப்ராப்ளம் எதுவுமே வராது உங்களுக்கு. நம்ம உங்களுக்கு ஈவியை கன்வர்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம RTOவில் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி தான் தரோம் உங்களுக்கு. ஓகே. உங்களுக்கு RTOவில் அப்ரூவ் இருக்குது உங்களுக்கு. அந்த எந்த ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது மேக்ஸிமம். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். நான் நார்மலாக போயிட்டு இருக்கும்போது டிராஃபிக் போலீஸ் வந்து என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நான் என்ன ப்ரூஃப் காட்டலாம்? அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் RTOவில் நம்ம அப்ரூவ் பண்ணக்குள்ள அதுக்கான டாக்குமெண்ட் இருக்குது. அதாவது நம்ம வேலிவின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டாக்குமெண்ட் இருக்குது. ப்ராப்பரான டாக்குமெண்ட் வந்து நம்ம RTOவில் கொடுத்துருவோம். இது உங்களுக்கு கன்வர்ஷன் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா டீசல்லேருந்து ஈவியை கன்வெர்ட் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா எல்லோலேருந்து க்ரீனாக உங்களுக்கு கன்வர்ஷன் ஆயிரும். நம்பர் பிளேட் வந்து சேம் இது தான் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் அதுக்கான அப்ரூவான டாக்குமெண்ட் பார்த்து உங்கள் கஸ்டமராக இருக்கும் அவங்ககிட்ட இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் அதை காமிச்சு நீங்கள் போலீஸ் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஏன்னா இது வந்து RTO ப்ளஸ் வந்து ARI அப்ரூவ் வந்து நம்ம சேர்த்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு. அதனால் எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது மேக்ஸிமம். என்ன டைப் ஆஃப் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்க? இது வந்து நம்ம வந்து லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 3 டைப்புக்கும் பார்த்தீங்கன்னா 64 volt தான். ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி AH வந்து உங்களுக்கு வேரியன்ட் மாறும். மோட்டர் கெப்பாசிட்டி மற்றும் மோட்டர் டைப் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டரோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 3000 watts உங்களுக்கு. ஓகே. இது வந்து நார்மல் DC மோட்டர் தான். அதிக வேகம் எவ்வளோ? மேக்ஸிமம் உங்களுக்கு 55 வரையும் போகும். பிரேக்கிங் சிஸ்டம் நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக டீசலோட என்ன பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ண போகிறதில்ல. ஓகே. டீசல் ஆட்டோவில் என்ன இருக்கும் நம்ம அதை தான் இருக்க போகிறோம். இது அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து GPS மட்டும் வந்துடும் உங்களுக்கு. ஓகே. மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைலேருந்து கனெக்ட் பண்ணி ஆட்டோ எங்கே போகுது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, எத்தனை டைம் ஆன் பண்ணியிருக்காங்க, எத்தனை டைம் ஆஃப் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே நம்ம மொபைலேருந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் பேட்டரி கூட நீங்கள் வந்து மொபைல்லேருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஏஜ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, மொபைலோட பேட்டரியோட என்ன லெவலில் இருக்குது எல்லாமே நம்ம மொபைல்லேருந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. சார்ஜிங் டைம் அதாவது 3 வேரியன்ட் சொன்னோம் பார்த்தீங்களா. அது உங்களுக்கு 100 km 3 hours போகிற மாதிரி இருக்கும். இதே 150னா உங்களுக்கு வந்து 4 hours இல்லை 4.5 hours போகிற மாதிரி இருக்கும். இதே உங்களுக்கு 200 km உங்களுக்கு வந்து 6 hours போகிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். ஓகே. வாரண்ட்டி பேட்டரி நம்ம வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 3 years வரையில் நம்ம வாரண்ட்டி தரோம். அது இல்லாமல் கண்ட்ரோலருக்கும் மோட்டருக்கும் 1 year உங்களுக்கு வாரண்ட்டி இருக்குது. EMI பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். EMI கஸ்டமர் சிவில் ஸ்கோர் பொறுத்து ஒவ்வொரு ஃபினான்ஸாக உங்களுக்கு லோன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க.
கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்குது? இது மேக்ஸிமம் நிறைய கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஹீல்ஸ் ஏறுமா இல்லை நம்ம ஒரு சார்ஜர் போட்டால் ஏதோ ஃபயர் ஆகுமா ஹீட் ஆகுமா அந்த மாதிரி எந்த உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இது பேட்டரி பார்த்திங்கன்னா லித்தியம் ஃபெரோஃபஸ் பேட்டரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தேவைக்கேற்ற மாதிரி தான் கரண்ட்டும், அதே மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் கரண்ட்டும் கொடுக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவர் கரண்ட்டோ இல்லை ஓவர் எதுவும் உங்களுக்கு தராது. அதனால் உங்களுக்கு பேட்டரி வந்து ஹீட் ஆகி ஃபயர் ஆகி அந்த எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. ஓகே. நான் தமிழ்நாட்டில் வந்து வேறு ஒரு மாவட்டத்தில் இருக்கேன். உதாரணத்துக்கு நான் ராமநாதபுரத்தில் இருக்கேன். நான் வந்து உங்கள் ஆட்டோவை வாங்கணும் அப்படின்னா வாங்கலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே. ரொம்ப லாங்கில் இருந்தாலும் நம்மளை கூட போய் கன்வர்ஷன் பண்ணி தரோம் உங்களுக்கு. ஓகே. ஆட்டோலாம் அதே மாதிரி நம்ம பண்ணி தரோம் உங்களுக்கு. ஓகே. உங்களுக்கு சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா இது வரையும் கஸ்டமர் நம்ம சைட்லேருந்து எந்த சர்வீஸ் வந்தது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பேட்டரி இருக்குனால நம்ம மொபைலே செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி முடியாத பட்சத்தில் நம்மளோட சர்வீஸ் டீமில் வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் ஒரு 1 days கண்டிப்பாக நம்ம முடிச்சு கொடுத்துருவோம். மற்றபடி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 1 month இல்லை 1.5 month இந்த மாதிரி நிற்கலாம் அவசியமே கிடையாது. மேக்ஸிமம் 1 day அதுக்குள்ளே நம்ம சர்வீஸ் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். இது வரையும் நம்ம கொடுத்த எந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து வரையிலும் கம்ப்ளைண்ட்னு சொன்னது கிடையாது. நாமளும் இது வரையும் நம்ம போய் பண்ணதும் கிடையாது உங்களுக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தருமபுரியில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக புது ஆர்டர் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அது நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அது கன்வர்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கஸ்டமர் கேட்குற மாதிரி அந்த 3 வேரியண்ட்டில் ரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு சில கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா 100 kilometer போகுதுன்னாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 150 எனக்கு அந்த சம்திங்கில் போகிறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 200 கேட்பாங்க. கஸ்டமர் என்ன ரேஞ்சு கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோலும் இருக்குது. ஓகே. நம்ம பேட்டரிக்கு ஸ்டாண்டர்டாக 3 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. கண்ட்ரோலருக்கும் மோட்டருக்கு 1 year வாரண்ட்டி இருக்குது உங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி சர்வீஸும் ஆன் த ஸ்பாட் சர்வீஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பாட்லேயே போய் கூட நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அது எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. ஸ்பேர் சப்போர்ட் அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு லோக்கலே கிடைக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் தான். இது கியர் பாக்ஸோடு நம்ம பண்ணியிருக்கோம். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஈவியை பொறுத்தவரைக்கும் கியர் பாக்ஸ் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. நம்ம அடிஷனலாக கியர் பாக்ஸோடு சேர்த்து நம்ம ஆட்டோக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன் நம்ம ஊத்துமலையில் ஏறி இருக்கும். உங்களுக்கு ஹீல்ஸ்லேருந்து தாராளமாக ஏறும். உங்களுக்கு அந்த எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போது நார்மல் ஆட்டோவை எலக்ட்ரிக் ஆட்டோவாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் எவ்வளோ? நீங்கள் சொன்ன ரேஞ்ச் படியே சொல்லியிருந்தேன். 100 kilometer ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 2,45,000. ஓகே. இதே உங்களுக்கு 150 kilometer ரேஞ்சுனா உங்களுக்கு 2,95,000 ஆகும். இதே உங்களுக்கு 200 kilometer ரேஞ்சுனா 3,25,000. இந்த 3 ரேஞ்சுக்குமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ப்ளஸ் பெயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாகவே எலக்ட்ரிக் வண்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நான் கியர் தான். கியர் இருக்காது, நார்மலாக ரைட் மோட்ஸ் இருக்கும். பட் இந்த ஆட்டோவில் வித் கியர் ஆப்ஷனும் இருக்குது, வித்தவுட் கியர் ஆப்ஷனும் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் பண்ண எல்லா வெஹிக்கிளும் பார்த்தீங்கன்னா கியரோட தான் பண்ணிகிட்ருக்கோம். கியரோட பண்ணுறது என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னா, ஒரு ஹீல்ஸும் சரி இல்லை ஒரு மலையிலும் சரி இல்லை நார்மலாக ஒரு வெயிட் ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கஸ்டமர் 10 பேர் வச்சு ஏற்றுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் கியர் போட்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வித்தவுட் கியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கொடுக்குறீங்கன்னா மோட்டர் மட்டும் பவர் இருக்கும், பைக்கிலும் போயிட்டே இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா நம்ம கியரோடு பண்ணுறதுனால கியருக்கு வந்து ஃபஸ்ட் கியர் போட்டோன்னா அது பொறுமையாக புல் பண்ணோன்னா மோட்டருக்கு என்ன பவரோ அது கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அதனால் உங்களுக்கு வெஹிக்கிள் மேலே ஏறும், மோட்டருக்கு எந்த பாதிப்பும் வராது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. இது என்னென்னா கஸ்டமர் இருக்கிற ஆர்சியிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாகவே அட்டாச்மெண்ட் பண்ணி புது ஆர்சியவே உங்களுக்கு வந்து கஸ்டமர் சைட்லேருந்து நம்ம ஆர்டிஓ சைட்லேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எந்த பயமும் தேவையில்லை, போலீஸ் பயமும் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட்டோட தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் வராது. மேக்ஸிமம் ஆர்சியில் பார்த்தீங்கன்னா புது அட்டாச்மெண்ட்டோட தான் வரும் உங்களுக்கு. ஓகே. நீங்கள் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து டீசல் ஆட்டோ வச்சுருக்கேன். இப்போ நான் ஈவியை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா அதே ஆர்சியில் வந்து டீசலுக்கு பதிலாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி ஈவின்னு வந்துடும் உங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி கலரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் எல்லோவுக்கு பதிலாக உங்களுக்கு க்ரீனும் வந்துடும். அதே மாதிரி ஆர்சி பார்த்தீங்கன்னா புது ஆர்சியவே உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி புது ஆர்சியாவே வந்து உங்களுக்கு வந்துடும். வேலிடின்னு சொல்லுவாங்க. டீசலில் பொறுத்தவரைக்கும் ஒரு 15 வருஷம் வேலிடின்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் ஈவியை கன்வெர்ஷன் பண்ணால் உங்கள் லைஃப் இல்லாமல் ஒரு வேலிடி மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு அந்த எந்த இஷ்யூவும் எங்களுக்கு வராது. ஓகே. ஈவியை கன்வெர்ட் பண்ணுறதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, லைஃப் லாங்காக வேலிடிட்டி வந்துடும் உங்களுக்கு. ஓகே. அதனால் உங்களுக்கு அந்த நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நம்ம திருப்பி இதை போடணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நம்ம ஈவியை நம்ம ஆட்டோவில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறாங்க உங்கள் லைஃப் இல்லாமல் ஒரு வேலிடி மாதிரி வந்துடும். நீங்கள் சேமில் அந்த ஆட்டோக்கு என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதிலே ஃபாலோ பண்ணால் போதும் உங்களுக்கு. ஓகே. வேறு எந்த ஃபால்ட் உங்களுக்கு இல்லை. சூப்பர், தேங்க்யூ.